நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை அரங்கத்திலே சீரிய உரை ஆற்றுவதற்காக அன்னை ஹதீஜா கலை அறிவியல் மகள் கல்வியினுடைய தாளராக இருந்து சிறப்பான கல்விப்படியும் சமுதாயப்படியும் ஆற்றி வருகின்ற சகோதரி எம் சாயிதா பானு பிஎஸ்சி பிஎட் அவர்கள் இப்பொழுது நமக்கிடையே ஆழிய பல கருத்துக்களை சொல்வார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू औदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल अस्र इन्नल इंसान लफी हुस्र इल्लल लदीना आमनु व अमिलुस सालिहात व तवासौ बिल हक व तवासौ बिस सब्र. இந்த அருமையான மாலை பொழுதில இந்த அற்புதமான ஒரு அரங்கத்தில், அதாவது பெண்கள் சிந்தனை அரங்கம், மாஷா அல்லாஹ், ரொம்ப முக்கியமான அரங்கம். இந்த அரங்கத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. மேலும் இந்த கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா பேரவையின் சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பளித்ததற்காக என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக பேச வரல. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, இன்றைய இஸ்லாமிய பெண்களின் பரிதாப நிலையும் அதற்கான தீர்வுகளும். ஸோ இப்போ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான இஸ்லாமிய ஒளியில் என்ன தீர்வு, இதை பற்றி மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். காலையிலேருந்து நிறைய பேசியிருப்பாங்க. மைக் செட் எங்கே பார்த்தாலும் மாட்டி இருந்துச்சு, ஸ்பீக்கர்ஸ் எங்கே பார்த்தாலும் மாட்டி இருந்துச்சு, எங்கள் காலேஜ் வாசல்லையும் இருந்துச்சு. இங்கே பேசக்கூடிய அனைத்து உலமாக்களுடைய பேச்சுகளையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் வரதட்சணை சம்மந்தமாக, சமுதாய சீர்களுக்கு சம்மந்தமாலாம் பேசினாங்க. ஸோ அதெல்லாம் விட்டு சின்ன மாறுதலுக்காக, சமுதாய சீர்கேட்டுக்கு முதல் காரணம் யார், அதை என்னெல்லாம் பண்ணி நம்ம சீர்திருத்திக்கலாம், நம்மளே நாம சின்ன முயற்சிகள் எடுத்தால் போதும், அந்த சீர்திருத்த இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடலாம். அது சம்மந்தமாக நான் பேச வந்திருக்கேன். அதாவது இஸ்லாமிய பெண்களின் பரிதாப நிலை. பரிதாப நிலைன்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப மோசமான நிலை, எதுவுமே செய்ய முடியாம, இதற்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம். நாம் அந்த மாதிரியா இருக்கோம்? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வீடு வாசல் இருக்கு, நல்ல துணிமணி விடுத்திக்கிறோம், நிறைய நகைகள் போட்டுக்கிறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா கூட அவங்க ஒரு வேலை செஞ்சு எல்லாமே ஒரு தன்னிறைவோட தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் இருந்துட்டு இருக்கு. மேலோட்டமா நீங்க பார்க்க போனா, நாம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல்லாம் எடுக்க வேணாம், அதாவது புள்ளி விவரம்லாம் எடுத்துக்கிட்டு எத்தனை முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க அந்த இதுக்கே நான் போகல. ஜென்ரலா பொதுவா இங்க அம்மாபட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும், இல்ல எங்க ஊர்ல காரைக்கால்ல பார்த்தாலும் சரி, இல்ல இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல பார்த்தாலும் சரி, நாம யாரும் சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சாப்பிட்றோம், உடுத்திக்கிறோம், நல்ல வீடு வாசல் இருக்கு, ஓரளவுக்கு மழைக்கு ஒழுவாத வீடு, வெயிலுக்கு காயாத இடம், இதை மாதிரி ஒரு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன பரிதாப நிலை? சந்தோஷமா தானே இருக்கிறோம், நல்ல டிவி பார்க்குறோம், எவ்வளோ ஏழை வீடா இருந்தாலும், எவ்வளோ குடிசை வீடா இருந்தாலும், எவ்வளோ சின்ன வீடா இருந்தாலும், இந்த மேடைக்கு மேல பாதி அளவு வீடா இருந்தா கூட அந்த வீட்டிலையும் நம்மளுடைய இடியாட்டிக் பாக்ஸ் செய்தானை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளோ வசதிகள் இருக்கும்போது பரிதாப நிலை என்ன? சின்னதா ஒரு மாற்ற சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, பரிதாப நிலை எப்படி தோணுதுன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஊடுருவி போயிருக்கு. நாம எப்படி வாழணுமோ அப்படி நாம வாழல அப்படின்னு சொன்னாலே நாம பரிதாப நிலையில தான் இருக்கோம்னு அர்த்தம். நாம யாருடைய வழியில வாழணும், யார் சொன்ன வழியில வாழணும், எதை உணர்ந்து வாழணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாங்க, அதை காப்பி அடிச்சு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்னைக்கு நம்ம மாறிட்டோம். நம்மளுக்குன்னு சொந்த சுய கருத்து, நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய வரைமுறை, இஸ்லாமிய விழுமங்கள் எல்லாத்தையும், இஸ்லாத்தின் ஒரு கோடு போட்டிருக்கு, அதெல்லாம் விட்டு தாண்டிட்டு அடுத்தவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பிற மதத்தவர்கள் என்ன செய்யக்கூடிய பழக்க வழக்கம், அமெரிக்காவில் நடக்கிற விஷயங்கள், அமெரிக்காவில் எப்படி இருக்கிறாங்க, லண்டன்ல எப்படி இருக்காங்க, சிங்கப்பூர்ல எப்படி இருக்காங்க,
இதை மாதிரி அந்த ஸ்டைல்ஸ் காப்பி அடிக்கிறது, இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாம மாறிட்டாலே நம்முடைய நிலை பரிதாபத்துக்குரியது தான். என்னென்னத்துல மாறி போய் கிடக்கிறோம்? கலாச்சாரம், உடை, உணவு, பேச்சு, பழக்க வழக்கம், எல்லாத்துலயும் டோட்டல் சேஞ்ச். கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம். இன்னும் சிட்டிஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் அந்த மாதிரி ஊர்ல போய் பார்த்தோம்னா முழுக்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியால, டவுன்ல, இந்த மாதிரி கிராமங்கள்ல அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த பரிதாப நிலை. இதை பத்தி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா கிடைச்சா கூட பத்தாது. ஒரு மேடை ஒரு நாள் ஃபுல்லா கொடுத்தா கூட இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலதான் நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரெண்டும் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்வியல் இன்ஷா அல்லாஹ் சரியாக அமைஞ்சிடும். அந்த 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உடலும் உள்ளமும். அதாவது ஒரு மனுஷன் நல்லா வாழ்றான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறான், இதான் அர்த்தம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்லுவாங்கல்ல, என்னது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க, பெரிய பணக்காரரா இருங்க, செல்வந்தராக இருங்க, ஆனா ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை காண்டி போய் நாம் பண்ற செலவுல நாம் என்ன ஆயிடுறோம்? பிச்சைக்காரவங்களா மாறி போயிடுறோம். அப்போ ஒரு உடலும் உள்ளமும் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்வியல் சரியாக இருக்கும். அந்த வாழ்வியல் மூலமா நம்முடைய சமூகம், கலாச்சாரம், நடை, உடை, பாவனை எல்லாமே சீர்பட்டு விடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால அந்த 2 முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். நான் சொன்னது என்ன, மனித வாழ்க்கைக்கு முக்கியம் உடலும் உள்ளமும். மனித வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிப்பது பெண்ணினம் இல்லையா? பெண்ணினம் மூல ஆதாரம். ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுல, பிள்ளை பெறுவதில், எல்லா விஷயத்திலும் பெண்ணுக்கு அதிகமான பொறுப்புகள் ஜாஸ்தி. ஒரு பெண்ணு வெறும் பெண்ணா மட்டும் இருப்பதில்லை, தாயாக, மனைவியாக, சகோதரிகளாக, இன்னும் நல்ல டீச்சராக. டீச்சர்னா எங்களை மாதிரி காலேஜ் ஆரம்பிச்சிட்டோ இல்ல ஸ்கூல்ல போய் வேலை செய்யறத நான் சொல்லல. உள்ள உங்ககிட்ட எத்தனை வருஷம் இருக்குது? நீங்க பெத்து அதை வளர்க்கறது எத்தனை மாசம், எத்தனை வருஷம் வீட்டுல வச்சுக்கிறீங்க? இப்ப எந்த அம்மா வீட்டுல வச்சுக்கிறாங்க? 2.5 வயசுலலாம் எங்கேயாவது ஸ்கூல் இருக்கா, கொண்டு போய் போட்டுடுவோம் ப்ரீ பிரைமரி, எவ்வளோ ஏபிசிடி படிக்கட்டும் அனுப்பி விடுறாங்க. ஆனா மேக்சிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் வச்சுப்போமா? அந்த 3 வருஷம் நான் என் குழந்தைகிட்ட பேசுறது, என் பிள்ளைகிட்ட நான் பழகுறது, நான் நடந்துக்கிற விதம், இதன் மூலமா நான் என்னுடைய குழந்தைக்கு முதல் ஆசிரியை, முதல் டீச்சர் நான் தான். என் ஸ்கூல் டீச்சர் கிடையாது. என் பிள்ளையோட ஸ்கூல் டீச்சர் 2வது டீச்சர், நான் தான் முதல் டீச்சர். நீங்க தான் முதல் டீச்சர். உங்க குழந்தைக்கு நீங்க முதல் டீச்சர், என் குழந்தைக்கு நான் முதல் டீச்சர். ஸோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு பெண்ணா மட்டும் இல்ல, தாயாக, மனைவியாக, சகோதரியாக, இதற்கும் மேலாக டீச்சராகவும் இருக்கிறாள். அப்போ இந்த பெண்ணினும் எந்தெந்த விஷயத்துல உறுதியா இருக்கணும்? முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலாலும் உள்ளத்தாலும் நிச்சயமாக உறுதியாக இருக்கணும். உடலும் உள்ளமும் கெட்டு போன ஒரு பெண்ணினால எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கே நல்லா தெரியும், மூட்டு வலி வந்தா எந்திரிச்சு வேகமா நடந்து போக முடியுமா? என்ன ப்ராப்ளம், ஏதாவது உடலுக்கு ஒரு சிறு நோய் ஏற்பட்டாலும் சரி, இல்ல உள்ளத்துல மனசுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சரியா இந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாது. நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன் பதில் சொல்ல முடியாது? அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? பெண்ணை பத்தி என்ன சொல்றான்? பெண்ணுடைய பொறுப்பு என்ன? நீ உன் கனவு வீட்டுக்கு பொறுப்பாளி, நாளை ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாளி, அதை பத்தி நாளைக்கு மறுமையில விசாரிப்பேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுல பெண்ணை எதற்கு பொறுப்பாளினா தன்னுடைய கணவர் வீட்டுக்கு பொறுப்பாளி. கணவர் வீடுனா அவர் கட்டி வச்சிருக்க வீட்டுக்கா? செலவுக்கல் போட்டு கிரானைட் போட்டு கட்டி கொடுத்துருக்காரு, அதை மோப் போட்டு தொடச்சி டெய்லி வைக்கிறதுக்கு தான் பொறுப்பாளியா? அதை பத்தி தான் அல்லாஹ் கேட்பானா? அப்படி அல்ல. கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், நாம பெற்றெடுக்கக்கூடிய பெண் மக்கள், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், குழந்தைகள், அங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார், மாமியார், சொந்த பந்தங்கள், எல்லாருக்கும் நாம பொறுப்பாளி. எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பாளி நான். சோ நான் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்பேன் ரப்புல் ஆலமீன். அப்போ அதுக்கு நான் என்னையே தயாரா வச்சுக்கணும். இப்ப எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்குது, அதே மாதிரிதான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும், மறுமைங்கிற அந்த நாளையில நாம பாஸ் பண்ணி சொர்க்கம்ங்கிற இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம போகணும்னு சொன்னா நிச்சயமாக இந்த ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு ரெடியா இருக்கணும், இந்த தயாரிப்பு இது ரெடியா இருக்கணும். இப்ப முதல்ல நான் என்ன சொன்னேன், உடலும் உள்ளமும் சீராக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரச்சனை? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு கவலையே கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் என்னையும் சேர்த்து இருக்கிறோமா?
இல்ல, ஓராயிரம் கவலை. எல்லா நிலைகளிலும் கவலை பெண்களுக்கு. குழந்தையா இருக்கும் போது படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ஹோம்ஒர்க் செய்யணும், மிஸ்ஸுக்கிட்ட போய் திட்டு வாங்கணும், அடி வாங்கணும், வீட்லேயும் திட்டு வாங்கணும், ஒழுங்கா மார்க் எடுக்கலன்னு. இதெல்லாம் குழந்தையா இருக்கும் போது மனசுல ப்ரெஷர், குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸாம் டென்ஷனு. பரீட்சை வந்தா அழுகுற பிள்ளை எத்தனையோ பிள்ளை. பரீட்சைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போய் வீட்டுல படுத்துக்கிற பிள்ளை நிறைய பசங்க. இது குழந்தையில ஏற்படக்கூடிய மன வலி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அடுத்தது பருவம், இந்த 18 பருவம், அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்களே, நம்மளையெல்லாம் எதிர்த்து பேசுற ஏஜ். தாய் தான் முதல் எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜ் இருக்கு, அந்த வயசு. அதுல என்ன அடுத்த அவ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் போட்டுக்கிறா, என்னால் போட்டுக்க முடியல. அவள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறா, எங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாகவே விடுறதில்ல, எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு என்னை கேள்வி கேட்டு தொலைச்சிட்டே இருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போக முடியல, நல்ல பாட்டு கேட்க முடியல, அந்த நடிகை மாதிரி என்னால் ட்ரெஸ் போட்டுக்க முடியல. நிறைய வருத்தம். இந்த மாதிரி பருவ பெண்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. கல்யாணம் ஆகி மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி பெண்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? நான் சொல்ல வேண்டியதில்லை. மாமியார்கள், நாத்தனாமார்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே கணவருடைய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் நாமளே நினச்சிக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் ஸ்ட்ரெஸ்ஸு. வயசானவங்களா இருந்தால் இந்த மருமகளெல்லாம் வச்சு மேய்க்கணுமே, இந்த பேரம்பேத்தியில தொல்லையெல்லாம் தாங்க முடியாது, ஏதாவது பண்ணிருப்பாங்க, நிம்மதியாக ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல. இப்போ நான் ஒரு சீரியல் வச்சா அவன் போகோ சேனல் மாத்துறான். இதை மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பெண்களுடைய நிலை இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் கவலை. கவலையாவே அது இருக்காது, அது ஒரு டென்ஷனே கிடையாது. ஆனா அதுக்கும் டென்ஷன் ஆவாங்க, அதுக்கும் கோவப்படுவாங்க, அதுக்கும் மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டுடுவாங்க. மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வியாதிகளும் கூடவே சேர்ந்து வரும், உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி. ஸோ எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், கணவரிடம் கிடைக்காத அன்பு, மாமியார் கொடுமை, இந்த மாதிரி நிறைய அடுக்கிட்டே போகலாம். இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு பெண்ணுக்கு மனசுல அழுத்தத்தை ஏற்படுத்துது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு பேர். இந்த மன அழுத்தம் தொடரும் போல we get depression. அதுக்கப்புறம் எல்லா வியாதிகளும் கூடவே ஓடியாரும். என்னென்ன செய்யுதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு மன அழுத்தம் அதிகமான நிலையில நிறைய வேர்த்து கொட்டும், படபடன்னு இருக்கும், கோபம் வரும், நிற்க முடியாது, மயக்கம் வரும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய அறிகுறி. இதை தொடர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம வாழும்போது என்னென்ன ஆகி போகுது, நம்மளுக்கு கேன்சர் முதற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. கேன்சர் நோய் வரதுக்கு முதல் ரீசன் என்னன்னு சொல்றாங்க. இங்க சமீபத்தில் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். இந்த காரைக்கால்லேருந்து இந்த பக்கம் இந்த கடலோர மாவட்டங்கள்ல நிறைய பெண்கள், ஆண்களுக்கும் இந்த கேன்சர் வியாதினால கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுடைய சூழ்நிலையினால கூட முதல் முக்கிய காரணம் என்னுடைய மனம்தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு சிறு சதை துண்டு இருக்கிறது, அது சரியாக இருக்குமானால் அவன் உடல் முழுவதும் சரியாக இருக்கும், அது சீர்கெடுமானால் அவன் உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும். என்ன அர்த்தம்? அந்த சதை துண்டு என்ன? நம்முடைய மனம், இதயம். மனசு நல்லா இருந்துச்சுன்னா உடல்லாம் நல்லா இருக்கும், மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்றாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த ஸ்ட்ரெஸ், நம்முடைய அதீதமான எதிர்பார்ப்புகள், நம்மளுக்கு என்னெல்லாம் இல்லையோ அதை நினைச்சு ஏங்குற ஒரு மனோபக்குவம், மனோபாவம் இல்லாததான் நினைச்சு நம்மளுக்கு மேல உள்ளவங்களை பார்த்து பார்த்து போராமப்படுறது, அது கிடைக்கலையேன்னு ஆதங்கப்படுறது. நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க, அதை நினைச்சு பார்க்கறது இல்லை, அதை திரும்பியும் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை வளர்த்து மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால இந்த மாதிரி பயங்கரமான